எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 23 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், லைஃப்லேயே ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம், ஒரு டாபிக் என்னென்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நியூ வே ஸ்டாண்ட், ஒரு புதிய வழி நிலைப்பாடு. இந்த பாதையை வந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. நிறைய பேர் நிறைய பாதையை வந்து அவங்க நோக்கி போயிட்டுருப்பாங்க. நீங்கள் ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான பாதையில் போய்கிட்டே இருங்க. எப்பயுமே வந்து லைஃப்பில் சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துறாதீங்க. நம்மளை வந்து பின்னோக்கி தள்ளிடும், முன்னோக்கி ஓடுற ஒரு வழியை பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து தேவை புதிய வழி நிலைப்பாடு, நியூ வே ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு புதிய வழி நிலைப்பாடு உங்களுக்குள்ளே உருவாக்கிங்க. உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு ஒரு புதிய வழி நிலைப்பாடை உருவாக்கி கொண்டு அதில் போயிட்டு நிதானமாக செயல்பட்டு சிந்தித்து அதில் போய் ட்ராவல் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நியூ வே ஸ்டாண்ட், புதிய வழி நிலைப்பாடு. என் வழி தனி வழி, சீண்டாத, சீவிடுத, செஞ்சிடுத. அதுமாதிரி உங்களுக்குன்னு ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொண்டு நல்ல வழியில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் ஒரு 10 பேர் உங்களை டிபெண்ட் பண்ணி வர அளவுக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கணும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகமும் நீ மதிக்கும், உன் நிழலு கூட நிலைமை கொஞ்சம் மோசமான நிழலு கூட மதிக்காது, மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. நியூ வே ஸ்டாண்ட், புதிய வழி நிலைப்பாடு. உங்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற திறமையை நல்ல ஒரு புதிய வழியை பயன்படுத்திட்டு போயிட்டே இருங்க நண்பா, மறந்துடாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூ ஆகும். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.